பூந்தமல்லி பரந்தூர் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் விஷ்ணு. விரிவான தகவல். சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் சார்பில் 3 வழித்தடங்களில் தற்பொழுது 2ஆம் கட்ட திட்டத்தில் பணிகள் என்பது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து வழித்தடம் 4 நீட்டிப்பு தொடர்பாக பூந்தமல்லியிலிருந்து பரந்தூர் வரை சுமார் 52.94 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த விரிவான திட்ட அறிக்கையை தமிழ்நாடு அரசிடம் சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் சமர்ப்பித்திருந்தது. இந்த நிலையில் இந்த திட்டத்திற்கு தற்பொழுது தமிழ்நாடு அரசு ஆணையை வழங்கி, அதாவது ஒப்புதல் என்பதை வழங்கியிருக்கிறது. குறிப்பாக பூந்தமல்லியிலிருந்து பரந்தூர் வரையில் 2 கட்டமாக இந்த மெட்ரோ ரயில் அமைய இருக்கிறது. இதில் முதற்கட்டமாக பூந்தமல்லி முதல் துங்கவா சத்திரம் வரையிலும், துங்கவா சத்திரத்திலிருந்து பரந்தூர் வரையில் என 2 கட்டமாக இந்த வழித்தடம் அமைய இருக்கிறது. இதற்காக முதற்கட்டத்தில் 27.9 கிலோமீட்டர் தொலைவிற்கு சுமார் 8,779 கோடி ரூபாயில் இந்த முதற்கட்ட திட்டம் என்பது செயல்படுத்த இருக்கிறது. இதற்கு முதலில் தற்போது தமிழ்நாடு அரசு என்பது ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இந்த ஒரு நிதி பெறும் வகையில் இதற்கான ஒன்றிய அரசு ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டு, பிறகு ஒன்றிய அரசின் அனுமதிக்கு பிறகு இந்த வழித்தடத்திற்கான பணிகள் என்பது டெண்டர் முறையில் அறிவிக்கப்பட்டு, பிறகு இந்த வழித்தடத்திற்கான கட்டுமான பணிகள் என்பது தொடங்க இருக்கிறது. இந்த வகையில் பூந்தமல்லியிலிருந்து பரந்தூர் வரையிலான முதற்கட்ட கட்டுமான பணிகள், அதாவது வழித்தடத்திற்கு தமிழ்நாடு அரசு என்பது ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி விஷ்ணு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.